ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. நிறைய சதி நடக்குது அப்படின்னு போற இடமெல்லாம் விஜய் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு வழியாக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தேட்டரில் கிடையாது. அது எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னே தெரியல. சமூக வலைதளங்களில் படத்தினுடைய கிளிப்ஸ் வந்து ஷேர் ஆகுது. முழு படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற செய்திகளும் வருது. நானும் 2-3 கிளிப்பை பார்த்துருந்தேன். ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த துண்டுகள், படத்துண்டுகள் வந்து ஏதாவது தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா இந்த எலெக்ஷனில்? எப்படி பார்க்குறீங்க? அந்த துண்டுகள் என்ன தாக்கத்தை பெருசாக ஏற்படுத்த போகுது? இந்த விவேக்கோட காமெடி மாதிரி தான். மின்னலையில் சொல்லுவார்ல, லாரி கடியில் உட்காந்துக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழம் இப்போ ஆமாம் லாரியை ஓட்டும், 1000 பார்ட்ஸில் ஓடாத அந்த வண்டி இந்த எலுமிச்சம்பழத்துலையா ஓடும் அப்படின்ற மாதிரி. உங்கள்கிட்ட அரசியல் இல்லை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்படி இந்த சின்ன சின்ன கிளிப்ஸை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? மேபி கொஞ்சம் உதவிகரமாக இருக்கலாம், அவ்வளோதான். உங்களோட அரசியல் போக்கெல்லாம் அது பெருசாக மாற்றிட போகிறது கிடையாது. ரெண்டாவது, இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னா அவரு வஞ்சிக்கப்பட்டிருக்காரு, அவரு டார்கெட் பண்ணப்படுறாரு, அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, பழிய போடுறாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட பிரச்சனை. மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுலாம் கிடையாது. சோசியல் இஷ்யூஸ்லாம் பத்தி பேச மாட்டேன்றாரு. அவரோட பிரச்சனைகள் பத்தி மட்டும்தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பனையூர்ல நூற்றுக்கணக்கான கோடி சொத்து மதிப்போட வாழ்றது எவ்வளவு கஷ்டம்ன்றத தினக்கூலிகள்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஒரு கோடீஸ்வரனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற அவரோட பிரச்சனைகளை சாதாரண சாமானியர்கள்கிட்ட, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்கிட்ட அவரு பேசிட்டு இருக்காரு. அதையும் உட்காந்து நம்ம ஆட்கள் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டு, பாவம் விஜய் ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு போல. இப்போ அதோட சேர்த்து இதையும் சேர்த்துப்பாங்க. ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் பேசிப்பாங்க. ஒன்று என்னன்னா, இது நல்ல விஷயம்தான். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தா தேவையில்லாமல் போய் 1000 ரூபா 2000 ரூபா 10,000 ரூபான்னு வேஸ்ட் பண்ணி அங்கே போய் முட்டிக்கிட்டு, இப்போ பாருங்கள் திருநெல்வேலியில் பார்க்குறோம், நேற்று பார்த்தா அங்கங்கே விழுந்துக்கிட்டாங்க, 10 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்ஜுரி ஆகிருக்கு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. பாலாபிஷேகம் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், அப்புறம் ஆயிரக்கணக்கான பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரைட், இப்போ இதை ஃப்ரீயாக உட்காந்து வீட்டில் உட்காந்து மேபி பார்ப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால் அந்த வகையில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். இப்போ என்ன சிக்கல்னா, இதை வச்சு அடுத்தது சிம்பத்தி தேட ஆரம்பிப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிளையும் கொண்டு வருவாங்க. திமுக அந்த சதியை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சதியை திமுக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரியான கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனால் யாருக்கு லாபம்? டிவிகேவுக்கு தான் லாபம். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணது எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான். அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் நெட்ல லீக் ஆகுதுன்னா அது டிவிகேவுக்கு தான் லாபம். அந்த விஷயத்தை எதுக்கு திமுக பண்ணணும்? நீங்க தான் திமுக எதிர்ப்பாளராச்சே, நீங்க தான் திமுக பயங்கரமா எதிர்க்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயத்தை திமுக எதுக்கு பண்ணணும்? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஸோ அதனால டிவிக்கே தான் பண்ணியிருப்பாங்கன்றீங்களா? இதை நான் எதுவுமே சொல்லப்பா, எனக்கு என்ன தெரியும். ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, திமுக உங்களோட எதிரி, உங்களை வீழ்த்த திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்போ நெட்டில் பரவுதுன்னா அது டிவிகேவுக்கு தான் நல்லது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த வேலையை எதுக்கு திமுக பண்ணும்? இதில் லாஜிக் இல்லையே. அப்படி திமுக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ திமுகவோட பி டீமா நீங்கள் திமுகவோட பி டீமாக இருந்தால் மேபி பண்ணலாம். அப்படியே இருந்தாலும் இது ஒரு படங்க, உங்ககிட்ட தானே ஃபுட்டேஜ்லாம் இருக்கும். இது எப்படி ஒரு அரசியல் சதியெல்லாம் எப்படி இதுக்குள்ளே வர முடியும்? ஃபுட்டேஜ் ஒன்று அந்த படக்குழுக்கிட்ட இருக்கணும், அப்படின்னா சென்சார் போர்டு கிட்ட இருக்கணும். இங்கே 2 தான் வந்து அந்த ஃபுட்டேஜ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தெரியல. பிஜேபி ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இல்லை. எதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணணும்? பிஜேபி அதிமுக எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? விஜயை பலப்படுத்துவது அவங்களுக்கு நல்லது இல்லையே. இப்போ இந்த படம், ஏன்னா உங்க குற்றச்சாட்டு அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்றது அவங்க குற்றச்சாட்டு. இப்போ இந்த படம் வந்து எலெக்ஷனை முன் வச்சு தான் எடுக்கப்பட்டுச்சு. எலெக்ஷனில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அந்த சீன்லாம் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. இனிமேல் ரிலீஸ் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 13 நாள் 12 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு பிறகு ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் ஓடாது.
அப்போ என்ன பண்ணலாம்? ரைட், ஒரு குறுக்கு வழியை பார்த்துட்டாங்க டிவிக்கே அப்படின்ற விமர்சனங்களும் வருது சமூக வலைதளங்கள்ல. நமக்கு அதெல்லாம் தெரிலங்க. இதனால லாபம் யாருக்குன்னு பார்த்தா விஜய்க்கு, டிவிகேவுக்கு, திமுகவுக்கும் இதனால லாபம் இருக்கு. விஜய் பலம் பெற்றா திமுகவுக்கு நல்லது. ஏன்னா விஜய் அதிமுக ஓட்ஸை உடைக்க போறாரு. இதனால யாருக்கு நஷ்டம்னு பார்த்தா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும். அதுபோக முக்கியமா யாருக்கு நஷ்டம்னு பார்த்தா ப்ரொடியூசருக்கு. பெரிய நஷ்டம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு. அதை தாண்டி இதனால வரக்கூடிய லாபம் யாருக்குன்னு பார்த்தா டிவிகேவுக்கு லாபம் இருக்கு. இதுல மறைமுகமான லாபம் திமுகவுக்கு இருக்கு, டிவிகேவை பலப்படுத்துது. ஸோ அதனால இவ்வளவுதான் லாஜிக்கு. இதுக்குள்ள கான்ஸ்பிரசி தியரிலாம் கொண்டு வரணும்னா உங்க இமேஜினேஷனுக்கு நான் அதை விட்டுறேன். என்ன வேணாலும் கான்ஸ்பிரசி தியரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் லாஜிக் இதுதான். இந்த படம் ரிலீஸ் ஆனா விஜய்க்கு தான் அதுல லாபம் இருக்கு. கான்ஸ்பிரசி தியரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதா? திமுக தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? திமுக மேபி ஏதோ சதி நடந்திருக்கு, சதி நடந்திருக்குன்றத சொல்றாங்க. படத்தை வீணாக்க ஏதோ சதி நடந்திருக்கு. ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ண விடாம சென்சார் போர்டு அவங்களாம் சதி, இன்னொரு பக்கம் வந்து லீக் ஆக்கி இந்த மாதிரி சதி. இப்ப தாவகக்காரங்களுக்கு புரியுற மாதிரி நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ உங்களுக்கு எதிராக நான் ஒரு சதி பண்றேன்னு வச்சுப்போம். அந்த சதியோட நோக்கம் என்னவா இருக்கும்? உங்களை வீழ்த்தணும். உங்களை வீழ்த்தணும் தான் நான் சதி பண்ணுவேன். நான் பண்ற சதியால உங்களுக்கு லாபம் வருதுன்னா அது என்ன சதி? எது இப்போ இந்த காமனான விஷயத்த புரிஞ்சுக்கணும்ல, பேசிக்கான விஷயம். இப்ப நான் விஜய்க்கு எதிராக ஒரு சதி பண்றேன்னா அந்த சதியின் வாயிலாக விஜய்க்கு பாதிப்பு ஏற்படணும், தாவேக்காவுக்கு பாதிப்பு ஏற்படணும். ஆனா நான் இந்த வீடியோவெல்லாம் லீக் பண்ணேன்னா விஜய்க்கு நன்மை இல்லை ஏற்படுது. அப்ப விஜயை பூஸ்ட் பண்ணுன்ற எண்ணம் இருக்கவங்க தான் அதை லீக் பண்ணுவான். விஜயை வீழ்த்தணுன்ற எண்ணம் இருக்கவே அதை லீக் பண்ண மாட்டான். ஏன்னா இது விஜய்க்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இது இது விஜய் ரசிகர்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்லாம் இல்லை, அவங்களோட மூளைக்கு பெரிய வேலைலாம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கான்செப்ட் தான். இதை புரிஞ்சுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? மேபி சதி இருக்கலாம். ஆனா இது டிவிகேவுக்கு நல்ல ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது நல்ல விஷயம். நார்மலா ரிலீஸ் ஆயிருந்தா விஜயும் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, ப்ரொடியூசர் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு. அது நடக்கல. ஸோ நார்மலா ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது இப்படி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது இது தாவேக்காவுக்கு லாபம் தானே இது. அப்போ இந்த கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுறது, லீக் ஆகுறது, அதை மக்கள் பார்க்கறது, அது எல்லாம் ஓட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஓட்டாலாம் மாறாது. ஓட்டா மாறணும்னா என்ன லாபம் டிவிக்கு? கொஞ்சம் ஹைப் கிடைக்கும். இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல விஜய்க்கு என்ன லாபம்? அந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண தானே விஜய் பிளான் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர்ஸும் அதான் பிளான் பண்ணாங்க. ஏன் அப்படி பிளான் பண்ணாங்க? ஒரு அரசியல் படத்தை எடுக்கிறாங்க, அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. ஏன் பண்றாங்கன்னா அப்படி பண்ணும்போது விஜய் கரெக்டா எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் பேசும்போது விஜய் ரசிகர்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பாரு விஜய் என்ன மாதிரி அரசியல் பேசுறாரு பாரு, ஆதிக்கத்தை எப்படி எதிர்த்து நிற்கிறாரு பாரு. ஏன்னா நிஜ அரசியல் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்ப சினிமாவில் அதெல்லாம் பண்றது ஈஸி. ஒரு ஹீரோவா விஜய் ப்ரொஜெக்ட் ஆவார், விஜய்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். ஆனா அது நடக்காதுன்ற சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்போ உங்ககிட்ட செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? இது நான் யாரும் பண்ணாங்கன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க நியாயமா ரிலீஸ் ஆகல, அப்ப இந்த மாதிரி ரிலீஸ் ஆனாலும் விஜய்க்கு அட்வான்டேஜ் தானே. நியாயமா ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் பெரிய ஹைப் கிடைச்சிருக்கும். ஃபிலிம் ரிவ்யூஸர்ஸ்லாம் பயங்கரமாக உட்காந்து பேசியிருப்பாங்க, அப்படி இப்படின்னு கதை சொல்லியிருப்பாங்க. அது நடக்கல, அது வாய்ப்பே இல்லைன்னு ஆகி போயாச்சு. அப்போ அது வாய்ப்பே இல்லைன்ற சூழல்ல இது அது ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட்ல 10% பங்காவது ஏற்படுத்தும்ல, ஓரளவுக்காவது ஏற்படுத்தும்ல. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது ஓகே தானே. ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இது பெரிய ஒரு பின்னடைவு தான். இப்போ இல்லீகலாக யாரோ இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சதி பண்ணி ஹேக் பண்ணி எதுவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வழக்கு போடணும். அது டிவிக்கே போடுவாங்களா? விஜய் தரப்பு போடுவாங்களா? எப்படி பார்க்குறீங்க? விஜய் கிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கான்ஸ்பிரசிலாம் சொல்லுவார். அந்த கான்ஸ்பிரசியால் பாதிக்கப்பட்டது அவர் தானும் சொல்லுவார். குறிப்பாக 41 பேர் இறக்குறாங்க, அது நான் தான் விக்டிம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஒரு கான்ஸ்பிரசி நடந்துருச்சு, நம்ம கட்சியை வீழ்த்த முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கான்ஸ்பிரசிக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டார். அவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, அங்கேயும் பார்த்தா விஜயோட ரசிகர்கள்லாம் பார்த்தா பெரிய சதி நடந்துருச்சு கான்ஸ்பிரசிம்பாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்குல்ல, அதுக்கு எதிராக அவர் எதுவும் பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு குணம் கொண்டவர். இப்பயும் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்குன்னு, தெரியல அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. 41 பேர் இறந்தப்பயே ஒன்றும் பேசல, அவர் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கப்பயும் அவர் பேசல. அவரை தவிர ஊரில் இருக்கவன் எல்லாமே பேசிட்டு இருந்தான். இப்பயும் இதில் என்ன பேசுவாருன்னு எனக்கு புரியல. இப்போ சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, அதை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு நோக்கம் இருந்ததா, எதர்ச்சியாக ரிலீஸ் ஆச்சாலும் நமக்கு தெரியல, அப்படி கூட இருக்கலாம்.
ஆனா அப்படி ரிலீஸ் பண்றாருன்னு வச்சுப்போம், திட்டமிட்டு ஒருத்தர் லீக் பண்றாருன்னு வச்சுப்போம். அவரோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, இப்போ பழைய கார் திடீர்னு நடுவில் நின்றுச்சுன்னு வச்சுப்போமே, அப்ப என்ன பண்ணுவாங்க? சரியா போகாம பழைய கார் டப்புன்னு நடுவில் நின்றுச்சு, என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. சரி, விற்கிற பிளான் இல்லை, அது சென்டிமெண்டலா எனக்கு பிடிச்ச கார்னு வச்சுப்போம், இறங்கி தள்ளணும். ஆமா, ஸோ முதல்ல அப்படி இறங்கி அப்படி தள்ளி ஒரு புஷ் கொடுத்து அதுக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்கல்ல, அதுதான் இப்போ நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த விஜயோட அரசியல் பார்த்தோம்னா பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. விஜய் பெரிய ஒரு ஸ்டார், அவருக்கு பெரிய இமேஜ் இருக்கு, செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சா விஜயால அரசியல்ல இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா தவறான நிறைய விஷயங்கள் நடக்குது. குறிப்பா கரூர்ல நடந்த விஷயம் மிகப்பெரிய மிஸ்டேக், அது போகவும் நிறைய தவறுகள் நடக்குது. அப்புறம் விஜயும் பார்த்தோம்னா பொலிட்டிக்கலா சரியா கையாள மாட்டேங்கிறார் நிறைய விஷயங்களை. அப்ப என்ன ஆகுது, இந்த வண்டி போக வேண்டிய வேகத்துல போக மாட்டேங்குது, ஸ்டக் ஆகி நிக்குது. அப்ப பின்னாடி இருந்து தள்ள வேண்டியது இருக்கு. விஜயோட அரசியல் அப்படின்ற இந்த வண்டியை தள்ளி கொஞ்சம் வேகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு தான் இது யூஸ் ஆகும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவெல்லாம் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவரோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, திட்டம் போட்டு ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவரோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, ரைட், விஜய்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும், எலெக்ஷன் கிட்ட நெருங்கியாச்சு, வண்டி நகராமல் இருக்கு, ஏற்படுத்த வேண்டிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல, அப்போ ஒரு ஸ்பீடை கொடுப்போம், எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு வேகத்தை கொடுப்போம், இந்த கிளிப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னா பூஸ்ட் ஆகும்னு பார்க்குறாங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்கா, லோ குவாலிட்டி இருக்கா? லோ குவாலிட்டி தான். லோ குவாலிட்டியில் தான் இருக்கு. ஏதோ ஒரு லேப்டாப்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதை வேற யாரோ கேமரால காப்பி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பண்றாங்கன்னா இது சீரியஸான அஃபென்ஸ். இது இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி தான். ஆமா, அதை இப்படி ஷேர் பண்றது மிகப்பெரிய தவறு. அது நடந்திருக்குன்னா தெரில, நம்ம எதுவும் கான்ஸ்பிரசி தான் சொல்ல வேண்டாம். டிவிகேவுடைய அடுத்த கட்ட நகர்வு வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலான்றீங்க? நான் எந்த முடிவுக்கும் வரல, நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன். லாஜிக்கலா அப்படி இன்கேஸ் யாராவது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவரோட நோக்கம் இதுவாக தான் இருக்கும், வேற எதுவும் நோக்கம் இருக்காது. ஏன்னா இப்ப பொலிட்டிக்கலா விஜய காலி பண்ணணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா இதை ரிலீஸ் பண்ண மாட்டான். இது அவருக்கு அட்வான்டேஜ் தான் கொடுக்கும், அதை அவன் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, நேற்று வந்து ஒரு 3 மாநிலங்கள்ல எலெக்ஷன் நடந்தது, கேரளா, பாண்டிச்சேரி, அப்புறம் அசாம்னு சொல்லிட்டு. இந்த 3 மாநிலங்களில் வந்து பாண்டிச்சேரியில் அதிகப்படியான வாக்கு விழுந்திருந்தது, பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 91% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இதற்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எஸ்ஐஆர் பண்ணி அதில் வந்து சில வாக்குகளை குறைச்சாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து டிவிக்கே ஒரு காரணமாக இருக்குமா? ஏன்னா வந்து ஒரு புது ஃபோர்ஸ் வரும்பொழுது ஆர்வமாக மக்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு சலிப்பு இருக்கும், போட்டவங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஒரு புது ஃபோர்ஸ் வரும்பொழுது மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக வாக்களிப்பாங்க, இளைஞர்கள் கொஞ்சம் ஆர்வமாக வாக்களிப்பாங்க. ஸோ அவங்க வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக பாண்டிச்சேரியில் இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு பதிவாயிருக்கா? டிவிக்கே இதுக்கு ஒரு காரணமா, எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னாடி. அதில் விஜய் அவர்கள் அவரோட தேர்தல் பிரச்சாரங்களை சில இடங்களில் கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பகுதிகளில் அவர் போனார்னா பாண்டிச்சேரி மக்கள் அங்கே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரை பார்க்கறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது, அப்போ ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால சில பகுதிகளில் விஜய் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்போ எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஓட்டு போடுறது முக்கியமா, விஜயை பார்க்கறது முக்கியமானா, ஓட்டு போடுறதை விட விஜயை பார்க்கறது தான் முக்கியம்னு ஒருத்தன் யோசிக்கிறான்னா அவன் கண்டிஷன் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பாருங்க. அவன் தான் இவங்களோட வாக்காளனா இருக்கான். ஆனா ஓட்டு போட்டு அவன் மேல இவங்களுக்கே பயம் இருக்கு. நம்ம அந்த பக்கம் போனோம்னா இவனுக்கு நம்ம பக்கம் வந்துருவாங்கன்ற பயம் இருக்கு. அதனால அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணுங்கன்னு இவங்களே தள்ளி போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் பார்க்குறேன். ஸோ அதனால இவரால் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா, இப்போ ஒபாமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளாக் அமெரிக்கன் போட்டிடுறாரு அப்படின்றதுக்காக கருப்பர்கள் நிறைய பேர் வந்து ஓட் போட ஆரம்பிச்சாங்க. பிளாக் அமெரிக்கன்ஸ் வந்து ஓட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓவராலாக ஓட் பர்சன்டேஜும் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. சில நேரங்களில் மக்கள் மாற்றம் வேணும்னு நினச்சாலும் பார்த்தோம்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம விஜயால தான் எல்லாமே நடக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க முடியாது. மேபி விஜய் ஒரு ஃபேக்டராக கூட இருக்கலாம். விஜய் பார்த்தோம்னா அரசியல் மயப்படாத ஒரு கூட்டத்தை ஸ்லைட்லி ஒரு அரசியல் மயப்படுத்தியிருக்கார். அவர் வந்து பெரிய அரசியல் பேசல, அவர் ரசிகர்களும் பெரிய அரசியல் பேசல, கட்சி தலைவர்களும் பேசல, அதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்கெல்லாம் விஜய் வரலன்னா அரசியலே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஓட்டு கூட போட போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த குரூப் பார்த்தோம்னா புதுசாக அரசியல் பக்கம் வருது, விஜயை பார்க்கறதுக்காக புதுசாக அரசியல் பக்கம் வருது. விஜய் பேசுகிற தட்டையான அரசியலாக கூட இருக்கலாம்,
ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டத்தை அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. மேபி அது கூட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் சொசைட்டின்னு வரும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் பிளே ஆகும். விஜய்னால மட்டுமே ஓட் பர்சன்டேஜ் ஏறாது. எஸ்ஐஆர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு காரணம் விஜய் ஒரு ஃபேக்டரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாற்று சக்தி வருது அப்படின்ற அடிப்படையில. நீங்க விஜய் ரசிகரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் விஜய் ரசிகர் கிடையாது. விஜய் படங்கள் கடைசியாக ஒரு 5-6 படங்கள் நான் பார்க்கவே இல்லை. என்னன்னா நான் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஒரு மாற்று அவர் முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு புது ஃபோர்ஸ் வரும்பொழுது மக்கள் ஒரு எனர்ஜெட்டிக்கா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஜோஸ் மார்ட்டினா கூட இருக்கலாம். அவர் ஒரு புது ஃபோர்ஸ் தானே. அவர் உள்ள வந்து இன்னும் ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிரவுண்ட்ல அவரோட தாக்கம் நிறைய இருக்கு. பாண்டிச்சேரியில அவரோட தாக்கமும் இருக்கு. ஆனா அவர் 2 தொகுதியில் தான் போட்டிடுறாரு. டிவிக்கு 30 தொகுதியில போட்டிடுறாங்க. ஸோ அதே போல வந்து தமிழ்நாட்டிலையும் அந்த ரிசல்ட், அதாவது ஓட் பர்சன்டேஜ் ஏறுற அந்த விஷயம் வந்து நடக்குமா தமிழ்நாட்டிலையும் அப்படின்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்க? மேபி நடக்கலாம். ஏன்னா எஸ்ஐஆர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான அந்த கிரெடிட்டை டிவிக்கே கொடுக்கறது கரெக்டா இருக்குமா எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா நம்ம அதுக்கு ரிசர்ச் பண்ணணும்ல. இப்போ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது சீரியஸான விஷயம். அப்போ ஏன் நடந்திருக்குன்றதை நம்ம தீவிரமாக ஆராயும். ஒன்று, கண்டிப்பாக எஸ்ஐஆர் செஞ்சனால கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த அரசை வீழ்த்தியே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய மக்கள் வெளில வந்து ஓட் போடுவாங்க. அதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா சில நேரங்களில் பார்த்தோம்னா வாய்ப்பளிக்கப்படாத ஒரு குரூப்புக்கு புதுசாக வாய்ப்பளிக்கும் போது அவரை எப்படியாவது பவருக்கு கொண்டு வந்துடணுன்றது அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து ஓட் போடுவாங்க. நான் சொன்ன அமெரிக்கன் எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். கருப்பின மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவே இல்லை. திடீர்னு புதுசாக வாய்ப்பளிக்கப்படும் போது அவங்களும் வெளியே வந்து எப்படியாவது நம்மால் ஒருத்தர் அதிகாரத்துக்கு வரணும்னு ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் பெரிய மாற்றம் ஏற்படும் போது அந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வெளியே வந்து ஓட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் எதுவும் இருக்கான்னு தெரியல. விஜய ஜெயிக்க வைக்கிறதுக்காக பெரிய கூட்டம் வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அப்படி இருந்தால் நல்ல விஷயம் அது. ஆனால் அப்படியே இருந்தாலும் அடுத்த எலெக்ஷனில் அவங்க இருக்க மாட்டாங்க. விஜய் ஒரு 2-3 எலெக்ஷன் கழிச்சு விஜய் தீவிரமான அரசியல் பண்ண மாட்டார் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஏன்னா விஜய்கிட்ட அரசியலே இல்லாமல் நான் ஜஸ்ட் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படியே மாயமாக மறைஞ்சிரும் அப்படின்னு ஒருத்தர் அரசியல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையான அரசியலே கிடையாது. அந்த அரசியலுக்கு எதிர்காலமும் இருக்காது. கமல்ஹாசன் அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான். கமல்ஹாசன் இன்னும் கொஞ்சம் கூட இன்டெலெக்சுவலாக சவுண்ட் பண்ணார். அவர் பேசுறதை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இருக்கும். ஆனால் அதை பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், என்னை ஜெயிக்க வச்சா நான் தமிழ்நாட்டை மாற்றிடுவேன், அவ்வளோதான். இந்த மாதிரியான கதை சொல்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களால ரொம்ப நாள் நிற்க முடியாது. இப்போ தேமுதிக மேலாம் அவங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க இந்த மாதிரியான அரசியல் மட்டும் எடுக்கிற ஆட்கள் கிடையாது. அவங்க அரசியலில் இருக்கிறதால சில குரூப்புக்கு லாபம் இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. விசிகே அப்படிதான், காங்கிரஸ் அப்படிதான். ஸோ அவங்கெல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க. அவங்க ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த ஒரு ரோல் அவங்க பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த கட்சிகள் இருக்கு பாருங்க, எம்என்எம்மா இருக்கலாம், தாவேக்காவா இருக்கலாம், இவங்கெல்லாம் ஜென்ரலாக ப்ராடாக சில விஷயங்கள் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஃபோக்கஸ்டாக அவங்க எந்த ரோலுமே பிளே பண்ணல. அப்படி இருக்கும்போது இவங்கனால ரொம்ப நாள் நிற்க முடியாது. இப்போ நான் சொன்ன அந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்லாம் இவ்வளோ ஆண்டுகள் கழிச்சும் நிற்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எம்என்எம்னால நிற்க முடியல பாருங்க. எம்என்எம்மோட ஓட் பேஸ்ன்னு யாரை சொல்லுவீங்க? அவர் திமுக எதிர்ப்புன்னு உள்ள வந்தாரு, இன்னைக்கு திமுகவோட ஐக்கியம் ஆயிட்டாரு. அப்ப நேத்து ஓட்டு போட்டவன் யாரும் இன்னைக்கு போட மாட்டான். அப்போ உங்களுக்கு ஓட்டே இருக்காது காலத்துல. அதனாலதான் சீட்டும் கடைசியில இல்லை, நிற்கவும் இல்லை. டிவிகேவுக்கும் ஏறக்குறைய அதே சிக்கல் தான். ஸோ டிவிகேவால புதுசா ஓட்டு போடுறதுக்கு உள்ள கொஞ்சம் பேர் வராங்கன்னா இன்னைக்கு வருவாங்க, அப்புறம் நாளைக்கு திருப்பி ரிவர்ஸ் போயிடுவாங்க. விஜயோட அந்த அந்த ஃபேமுக்காக சில பேர் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு வரலாம், நாளைக்கு அது இருக்காது. அதனால இதை ஒன்றும் பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் விஜய் பண்ணுற விஷயம் சிம்பிளுங்க, அதிமுக ஓட்டை உடைக்கிறாரு, அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாதுங்க. அதிமுக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது டெஃபினட்டாக விஜய் வந்து அதிமுக ஓட்டை தான் உடைக்கிறார். விஜயும் சரி, சீமானும் சரி அதிமுக ஓட்டை தான் உடைக்கிறாங்க. பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் மைனாரிட்டி ஓட்ஸ் பிஜேபியால் இப்போ அதிமுக விட்டு வெளில போயாச்சு. இதுக்கு முன்னாடி அது பழைய கதை, ஏற்கனவே நடந்தாச்சு. ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் களத்தில் இருக்குது, அதுவும் சின்ன டேமேஜை ஏற்படுத்தும். ஆனால் ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, அதுதான் உடையுது. இப்போ அதுதான் உடையுது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில், அது உடையுது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஆனால் அது எல்லா பக்கமும் செதறி இருக்கு. இப்போ பிஜேபியோட துணை இல்லாமலே ஒரு காலகட்டத்தில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை அதிமுகவால் ஈர்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பிஜேபியோட துணையோட தான் ஈர்க்க முடியுன்ற ஒரு சூழல் ஏற்படுது. பிஜேபி கிட்ட சாலிடா 10% ஓட்டு போன எலெக்ஷனில் 5வது இருக்கும் இன்னைக்கு கையில்.
அப்ப அதை கொண்டு வரணும்னா பிஜேபி தேவை. ஆனா பிஜேபி உள்ள கொண்டு தான் மைனாரிட்டி ஓட்ஸ் வெளில போகுது. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. பட் ஓகே, மைனாரிட்டி ஓட்ஸ் வெளில போயாச்சு, இப்ப வேற வழி கிடையாது, பிஜேபி உள்ள கொண்டு வந்து ஆகணும். அது அதிமுக தரப்புல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான். இப்ப டிவிக்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் குறி வைக்கிறாங்க. ஏன் குறி வைக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஈர்ப்பது ஈஸி, இவங்க ஓட்ஸை வாங்குறது ஈஸி. அதனால அந்த விஷயத்த பண்றாங்க. சீமான் அவர்கள் வாங்கியே காட்டிட்டார், 8% ஓட் வாங்கிட்டார். 8ன்றதான் சாதாரண நம்பரே கிடையாது. 8% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்னைக்கு 8% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இல்லை, ஒட்டுமொத்தமான ஓட்ஸ்ல 8% இன்னைக்கு என்டிகே கிட்ட இருக்கு. அதுல பெரும்பாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம். சித்தாந்தத்தை பார்த்து ஓட்டு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்டும் அதில் இருக்குன்றீங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப சீமான் அவர்கள் 2 திராவிட கட்சிகளையும் அப்போஸ் பண்றாரு. ஆனா மெயினா என்டிகேவோட அரசியல்னு பார்த்தோம்னா நான் ஃபாலோ பண்ணதுல திமுக எதிர்ப்பு இதுல பிரதானமா இருக்கு. டிவிகேவும் இன்னைக்கு அதுதான் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு இந்த மாதிரியான அரசியல்லாம் இருக்குல்ல, அதை பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில இருக்காங்க. ஆனா திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில இல்லை. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. சரி, இப்ப விஜய் மாதிரியான ஆட்கள் இதை தான் செய்யறாங்க. கமல் இதே வேலையை இதுக்கு முன்னாடி பண்ணார். அதான் இங்க சிக்கல். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.